பொறுப்பு கொடுக்கக்கூடிய நிர்வாகிகள்ல பெரும்பாலும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இது தமிழக வெற்றி கழகமா இல்ல கிறிஸ்தவர்கள் வெற்றி கழகமா மாறுதா? டிஆர்டி டிஎம்கேவா டிவிகேவா ஒரு ஸ்லிப்பு கொடுத்து அதில் கேட்டார். இப்போ வெறும் நீங்க விஜய் 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 இந்த பேரை மட்டும் வச்சுட்டு திருவள்ளூர்ல விஜய், வேலூர்ல விஜய், இது மட்டும் போதுமா? கட்டமைப்பு இல்லைன்னு உங்களுக்கு யார் சொன்னது? இதெல்லாம் வெளியிடுங்க. வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? எங்களுக்கு தேவையில்லை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றவர்களும் வருவார்கள். திரு தினகரன் சாரும் திரு ஓபிஎஸ் அவர்களும் மற்றவர்கள் கூட நிச்சயமாக ஒரு புகலிடமாக தாவைக்க வந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏனென்றால் அவங்க எங்கே போக முடியும்? உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்துல? தளபதி விஜய் அவர்களை முதலமைச்சராக கோட்டையில பார்க்க வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம். அது நிறைவேற வேண்டும். சார், இது பெரிய தியாகமா இருக்கே சார். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏவும் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளராகவும் இருந்தவர் சமீபத்தில் தாவேகாவில் இணைந்துள்ள திரு ஜேசிடி பிரபாகர் அவர்களுடன் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம்மா. மின்னம்பலம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நலமா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கும். வரும்போது பார்த்தேன், காரில் அதிமுக கொடியில் தாவேகா கொடி கட்டிட்டீங்க. இது விரக்தியுடைய உச்சமா அல்லது எதிர்பார்ப்பின் மிச்சமா? நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவருடைய தளபதி விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை என்னுடைய காரிலே பறப்பது என்பதை பெருமையாக கருதுகின்றேன். நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, பழைய அனுபவங்களோ எதுவுமே இல்லை, அரசியலில் இவர் களமாடவே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வருது. அப்போ உங்களுடைய பார்வையில் எதை நம்பி விஜய்க்குடைய இணைவது அப்படிங்கிறது நீங்கள் எடுத்தது ஒரு பக்கம், மக்களுக்கு ஒரு நல்ல தலைவராக அவர் இருப்பாருன்னு நீங்கள் எதை வைத்து சொல்கிறீங்க? அதாவது நான் அவருடைய படங்களை நான் அதிகமான படங்களை பார்த்தவன் இல்லை. ஒரு 2 படங்களை தான் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் அவருடைய நடவடிக்கைகளே, அவருடைய ரசிகர் மன்றத்தின் மூலமாக, மக்கள் இயக்கத்தின் மூலமாக அவர் செய்து வந்த நலப்பணிகளை நான் நன்றாக அறிவேன். 2011ஆம் ஆண்டு தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்து வெள்ளிவாக்கம் தொகுதியில் இறைவன் அருளால் பேராசிரியர் பெருந்தகை மறைந்த மூத்த திராவிட இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர் பேராசிரியர் அன்பழகன் சார் அவர்களை நான் அவரை எதிர்த்து வெற்றி பெற்றபோது அந்த நேரத்தில் கூட இப்போது இருக்கக்கூடிய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தினர் எனக்காக அன்று வேலை செய்தார்கள், களத்தில் இருந்தார்கள் அவர்கள். ஆக கட்சி என்று ஆரம்பித்து தேர்தல் பயிற்சி பெறாவிட்டாலும் கூட தங்கள் ரசிகர் மன்றத்தில் இருக்கின்ற அத்தனை பேர் இன்றைக்கு நிர்வாகிகள் ஆகிவிட்டார். 10 லட்சம் உறுப்பினர்கள், 10 லட்சம் நிர்வாகிகள் அங்கே கட்டமைப்பு உருவாகியிருக்கு. இது வெளியில் தெரியல. மற்ற கட்சிகள் எல்லாம் பத்திரிகையில் செய்தி வருகிறது. இன்று பூத் லெவல் ஏஜென்ட் கூட்டம், இன்று செயல் வீரர் கூட்டம், இன்று ஊழியர் கூட்டம் என்றெல்லாம் போடுவார். இங்கே ஒரு அமைதி புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இவர் ஆட்சி பொறுப்பை பெறுவது என்பது ரொம்ப கடினமான காரியம் அல்ல என்று எனக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் முதல்ல வேணும், மக்கள் விரும்ப வேண்டும், மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மக்கள் அதற்கு தயாராக வேண்டும். இது 3 இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்துவிட்டது. இங்கே கூட நேற்று ஒருத்தர் கேட்டார், என்னப்பா என்ன ஒரு பெரிய போராட்டம் பண்ணாரா, என்ன தியாகம் பண்ணார், என்ன ஜெயிலுக்கு நான் சொன்னேன், ஜெயிலுக்கு போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை, தியாகம் செய்ய வேண்டும் அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்கெல்லாம் அவசியப்படுகிறப்போ செய்வார். சிறைச்சாலைக்குத்தான் சென்று இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும், அதுவும் செய்வார். ஆனால் அதுக்குரிய வாய்ப்பு இன்னும் வரவில்லை. சிறைக்கு செல்ல வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும், இதற்கான சந்தர்ப்பம்லாம் நிறைய அமைந்ததே சார். இந்த கரூர் சம்பவம் கூட சொல்லலாமே. அப்போ கூட அவர் அந்த களத்தில் நின்று மக்களுக்காக நின்று இருந்து அங்கே சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தால் கூட சென்றிருக்கலாமே. அதாவது நீங்கள் கரூர் சம்பவத்தை பற்றி ரொம்ப அதிகமாக நான் விவாதிக்காமல் இருப்பது நிலையில் சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. எங்கள் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அங்கே போய்விட்டு வந்து விட்டார்கள். நீங்கள் எப்படி சொல்வீர்கள் என்றால், அவர் அங்கேயே இருந்து மருத்துவமனைக்கு சென்று அதன் மூலமாக பிரச்சனை வந்தால் ஏற்கனவே 41 பேர் இறந்து விட்டார்கள். இவ்வளோ நடந்த பிறகு இவர் இந்த நேரத்தில் போகணுமா? இவர் போன பிறகு தான் திருப்பி அங்கே எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டார்கள், மக்கள் பிரச்சனை அப்படி என்று வேறு விதமான பிரச்சனைகள் வந்துவிட்டால் அப்போ என்ன சொல்வார்கள் என்றால், இவர் போயிருக்க வேண்டாமே, உடனே ஏன் போனார் என்று கேட்பீர்கள். இதெல்லாம் வேண்டாம். இல்ல இதுக்கெல்லாம் பயந்தாங்களா எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற தலைவர்கள் எல்லாம்? அந்த காலகட்டம் வேறு, அவர்கள் இருந்த காலகட்டத்திலே அவர் எடுத்த நடவடிக்கைகள் வேறு, இப்போது இருக்கிற காலகட்டம் வேறு. அப்போ இந்த காலகட்ட சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் தான் ஒரு தலைவர் நடந்து கொள்ள வேண்டும்.
அதிலே அவர் வந்து எடுத்த முடிவு சரியான முடிவு தான். அதே மாதிரி சார், பொறுப்பு கொடுக்கக்கூடிய நிர்வாகிகள்ல பெரும்பாலும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இது தமிழக வெற்றி கழகமா இல்ல கிறிஸ்தவர்கள் வெற்றி கழகமா மாறுது? கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடும். உதாரணத்துக்கு தூத்துக்குடியிலே போட்டார்கள், அங்கே கிறிஸ்தவரை போட்டிருக்கிறார்கள். சில மாவட்டங்களில் ஜாதி அமைப்புக்கு ஏற்ற வகையிலும் கட்சிக்காக யார் உழைத்து மக்கள் பணியிலே முனைப்போடு முன்னிற்கின்றாரோ அவரை ஜாதியை பார்க்காமல், இனத்தை பார்க்காமல், மொழியை பார்க்காமலும் போட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் யாரும் இந்த ஜாதியைத்தான் போட வேண்டும், இந்த மதத்தை தான் போட வேண்டும் நிர்பந்தத்தின் அடிப்படையில் அல்ல. குறிப்பாக கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களைத்தான் போட வேண்டும் என்ற நிர்பந்தமும் இல்லை, அப்படி அவசியமும் இல்லை. ஏனென்றால் ஜாதி, மத, இன, மொழிக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவராக அவர் இருக்கிற போது நீங்கள் சொல்லுகிறபடி கிறிஸ்தவர்களை திணிக்க வேண்டிய அவசியமோ போட வேண்டிய அவசியமோ அங்கே இடவில்லை. தவறாக கேட்கல, ஒரு சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் தரக்கூடியதாக இருக்கிறதா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், சிறுபான்மையின் இப்போ நான் வந்து 80ஆம் ஆண்டு தேர்தல் நிற்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி பேச்சாளர், இடி மழை மின்னல் என்று சொல்லக்கூடிய திரு கா சுப்பு, திரு ரகுமான் கான், துரைமுருகன் சார் 3 பேர் தான் அன்றைக்கி சொல்வார்கள். அப்போ நான் கா சுப்பு சார் அவரை எடுத்து நான் போட்டியிடுகின்றேன். நீங்கள் அங்கே வந்து ஜாதி, மத, இன, மொழிக்கு அப்பாற்பட்டு வாக்களித்தார்கள், இறைவன் அருளால் நான் வெற்றி பெறுகிறேன். அப்போது இவர் ஏன் வேட்பாளராக போட்டாங்க, இவருக்கு என்ன பின்புலம் இருக்கிறது, இவர் பின்னால் என்ன ஜாதி இருக்கிறது என்றால் யாரும் பார்க்கவில்லை, தலைவர் பார்க்கவில்லை. என்னை போட்டார், நான் வெற்றி பெறுவேன் என்று எல்லோரிடம் தெரிவித்தார், நான் வெற்றி பெற்றேன். அதே போன்று தான் களத்திலே முன்னின்று உழைக்கின்றவர்கள் யார் என்று தளபதி பார்க்கிறார், தொடர்ந்து பயணம் செய்தவர்கள் யார் என்று பார்க்கிறார். 20-30 ஆண்டு காலமாக கூட இருந்தவர்கள், உழைத்தவர்கள், மக்களை தெரிந்தவர்கள், மக்கள் நாடு நரம்புகளை பார்த்து இவரையும் மக்களையும் இணைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் நியமிக்கிறார். அவங்க வந்து கிறிஸ்தவர்களாகவும் இருக்கலாம், இஸ்லாமியராகவும் இருக்கலாம், எந்த ஜாதியை சேர்ந்தவராக இருக்கலாம். ஜாதி மத இனத்தை பார்த்து அவர் போடவில்லை, எங்கும் அப்படிப்பட்ட நியமனம் நடக்கவில்லை. ஆனா சமீப காலமா பார்த்தோன்னா இந்த பொறுப்புகள் நியமனத்திலே கூட சலசலப்பு இருந்தது. தூத்துக்குடியிலேருந்து அந்த நிர்வாகி அஜிதா காரை வழிமறிச்சதா இருக்கட்டும், தற்கொலைக்கு முயன்றதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எதை சுட்டி காட்டுது என்றால் கட்சி எவ்வளவு, அதாவது கட்சியை விரும்புகிற, நேசிக்கிற, உழைக்கிற தொண்டர்கள் எவ்வளவு பெருகி இருக்கிறார் என்பதை காட்டுது. என்னென்னா நிறைய பேர் இருக்கிற போது அங்கே நியமனம் என்பது பிரச்சனைக்குரியதாகத்தான் இருக்கும். அது திமுகவாக இருந்தாலும் சரி தான், அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி தான். அந்த நிலைமைக்கு திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு ஒட்டி இன்றைக்கு தாவேக்கா வளர்ந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. இல்லை, இதே மாதிரியே இன்னொரு நிர்வாகியும் அது தற்கொலை முடிவுக்கு வந்தார். இப்போ இதை இன்னொரு கோணத்தில் அணுகலாமா? நீங்கள் சீனியருங்கிறதுனால கேட்குறேன், இதெல்லாம் மன முதிர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையா? நாளைக்கே இவங்க அந்த மாதிரி ஆட்சிக்கு வர்ற மாதிரி விஜய் வந்தா கூட இங்கே எனக்கு சீட்டு கிடைக்கல, இங்கே தோர்த்துட்டேன், இப்படின்னு தொண்டர்கள் வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கிறாங்களா? இவங்களை நம்பி அடுத்த கட்டம் அரசியல் களத்தை தமிழ்நாட்டை கொடுக்கறது எவ்வளோ நல்லதாக இருக்கும், சாத்தியமாக இருக்கும்? அதெல்லாம் தயார்படுத்தி விடுவார்கள். தளபதி விஜய் அவர்கள் அது வந்து பக்குவமாக அவர்களை வந்து செழுமைப்படுத்துகிற அந்த முயற்சியில் இருக்கிறார். நீங்கள் சொல்கிறது வந்து ஆர்வ கோளாறு. அதாவது வந்து தனக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் தற்கொலை முயற்சி என்பது அவருடைய, அதாவது எவ்வளவு தீவிர ஒரு பக்தராக, ஒரு தீவிர உழைப்பாளியாக இருந்து அந்த முடிவுக்கு அவர் போவார்கள். இல்ல அப்படி சார், நீங்க எவ்வளவு அதிமுகல இருந்திருக்கிறீங்க, பெரிய திராவிட கட்சியில, இந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலை வரும்போது எப்படி செயல்படுவாங்க நிர்வாகிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி இருக்காத தீவிர பக்தன் எப்படி சொல்ல முடியும்? இன்னொரு பக்கம் கையை கடிக்கிறாரு ஒருத்தர், ரசிகரா இருக்கிறாரு, தொண்டரா இருக்கிறாரு, கையை கடிக்கிறாரு. இதெல்லாம் எப்படி நீங்க டேக்கிள் பண்ணுவீங்க? இன்னும் 1 மாதம் 2 மாதம் தான். நாளைக்கு இந்த சூழ்நிலையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கணும்ல தொண்டர்களுக்கு. அதாவது ஓரிருவர் அதீத செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய தன்மையின் விளைவாக தான் எடுத்துக்கணும். எல்லாருமே அப்படி பண்ணுறாங்க. 1,00,000 பேர் கூடுகிற இடத்துல வந்து கையை கடிக்கிற ஒருவனாக இருக்கலாம், எனக்கு பதவி தரவில்லை நான் தற்கொலை செய்து கொள்வேன்னு சொல்லுவேன்னு ஒருவனாக இருக்கலாம். நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு குணாதிசயம் உண்டு. அதை எக்ஸென்ட்ரிக்காக இருக்கக்கூடியவனை வந்து அதுதான் கட்சி என்று நீங்கள் கணக்கு போடக்கூடாது. அவர் ஒருவர் எக்ஸென்ட்ரியாக இருக்கார், அவரை கூப்பிட்டு நான் பக்குவப்படுத்த வேண்டிய ஒரு தலைமையினுடைய கடமை. பக்குவப்படுத்துகிற அந்த பேரைகளெல்லாம் தளபதி விஜய் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். எல்லோரையும் சீர்படுத்தி செம்மைப்படுத்தி செழுமைப்படுத்தக்கூடிய பணி விரைவில் நிறைவேறும். ஓபிஎஸ் அவர்கள் அவங்கள பற்றி சில முடிவுகள் எடுத்தது எனக்கு கசப்பாக இருந்தது அப்படின்னு அவர் கூட இன்று செய்தியாளர்கள் இதில் சந்திப்பில் சொல்லும்போது, ரொம்ப மாதங்கள் ஆயிடுச்சு எனக்கும் ஜேசிடி பிரபாகருக்குமான அந்த தொடர்பு அப்படிங்கிற சொன்னார். எந்த முடிவுகள் உங்களுக்கு கசப்பை கொடுத்தது? இல்லை, அதாவது முதல்ல வந்து அதிமுக ரெண்டாக பிளவுபட்டு கோர்ட்டுகளில் கேஸ் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில்
மரியாதைக்குரிய பிரதம அமைச்சர் திரு எடப்பாடி அண்ணன் அவர்களை மட்டும் அடைத்து ஒரு கூட்டணிக்கு முதல்ல அச்சாரம் போட்டு பூங்கொத்தெல்லாம் மாற்றிக்கொண்டார்கள். அப்போது நானும் நம்முடைய கட்சியினுடைய மூத்த தலைவராகவும் திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவராகவும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியுமாக இருக்கக்கூடிய அரசியல் ஆலோசகர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அண்ணன் அவர்களும் அண்ணனுக்கு ஒரு அறிக்கையை எழுதி கொடுத்தோம். ஏன்னா நானும் கூப்பா கிருஷ்ணன் அண்ணன் முன்னாள் அமைச்சர் திரு புகழேந்தியர் என்ன சொன்னோம் என்றால், எட்டி உதைப்பவன் காலை முத்தமிடுகிறவன் தமிழன் அல்ல, இருவேறு கூறுகளாக பிரிந்திருக்கிற அனைத்து இந்திய அதிமுகவில் ஒரு அணியை ஆதரித்து கூட்டணி என்று சேர்த்துக் கொள்வதும் இன்னொரு அணியை எந்த விதமான ஆலோசனை செய்யாமல் இதை செய்வதும் தவறு என்று கருதுகிறோம். எனவே இதை விட்டு நாங்கள் விலகிக் கொள்கிறோம்னு ஒரு அறிக்கை எழுதினோம். அண்ணன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் கீழே வந்தார். பத்திரிகை நிருபர்களை பார்த்து 2ஆம் முறையாக வந்த பிரதம அமைச்சர் 3ஆம் முறையாக அவர் தான் பிரதமராக வர வேண்டும் என்று சொல்லிட்டு போயிட்டார். அதில் எங்களுக்கு வருத்தம். ஏனென்றால் கொஞ்சமாவது நம்முடைய மான உணர்ச்சியை தன்மான உணர்ச்சியை காட்ட வேண்டும் என்று விரும்புகிற எண்ணத்திலே இருக்கிறவங்க நாங்கள்லாம். அப்போ இவ்வளவு எளிமையாக இதை எடுத்துக்கொண்டாரே என்று அப்போது அதை ஏற்றுக்கொள்கிறோம். சரி, நம்ம தலைவர் சொல்லிட்டார், நம்ம கட்டுப்பட்டு நடப்போம் என்று தான் நடந்தோம். அப்புறம் திரும்ப 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 பாஜகவை சேர்ந்தவர்கள் நான் சொல்லி தான் போய் தர்ம யுத்தத்துக்கு உட்கார்ந்தார் என்று ஆடிட்டர் குருமூர்த்தி சார் மரியாதைக்குரிய அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் சொல்லி தான் துணை பிரதம அமைச்சரை ஏற்றுக்கொண்டார் என்று மோடிஜி அவர்கள் சொன்னது, இவர் அதை ஏற்றுக்கொண்டது. அப்படி தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்தால் இயங்குவது இவராகவா அல்லது இன்னொருத்தர் இயக்கிறாரா என்ற கவலை வருமா வராதா? அப்படிப்பட்ட ஒரு கவலை வருகிற போது ராமநாதபுரத்தில் நிற்க வேண்டாம் என்று நாங்கள் சொன்னோம். நானும் மாண்புமிகு பண்ருட்டியார் அண்ணன் அவர்களும் சொன்னோம். இன்னும் 2-3 பேர் சொன்னாங்க. ஆனால் அதில் போய் நின்றது எங்களுக்கு பிடிக்கவில்லை. அதிகமான வாக்குகளை பெற்றார், அதில் ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. அதிமுகவோட அதிகமான வாக்குகளை பெற்று தான் யார் என்பதை நிரூபித்தார், அது பாராட்டுக்குரியது. ஆனாலும் கூட தேர்தலில் நின்றது தேவையற்ற ஒன்று என்று நாங்கள் கருதினோம், அதை சொன்னோம். அப்புறம் தேர்தலில் கட்சியே தோற்றது, இவரும் தோற்றார், கட்சி தோற்றது, அதிமுக படுபாதாளத்துக்கு போய்விட்டது. அப்போது இந்த கட்சியை மீட்டெடுப்பது என்றால் என்ன வழி இருக்குது? திரும்ப அவரோடே பயணித்து கொண்டே இருந்தால், அல்லது தினகரன் சார் ஒரு பக்கம் போய்கொண்டே இருந்தால், சகோதரி சசிகலா அவர் ஒரு பக்கம் போய்கொண்டே இருந்தால், திரு எடப்பாடி பழனிசாமி ஒரே பிடிவாதத்தில் இருந்தால் இந்த கட்சி என்ன ஆகுது என்ற கவலை வந்த காரணத்தினால்தான் நானும் திரு புகழேந்தி அவர்களும் திரு கே சி பழனிசாமி ஒருங்கிணைப்பு குழு என்று ஆரம்பித்து பேசி பார்க்கலாம் என்று நினைத்தோம். எந்த பேச்சுவார்த்தையும் வெற்றி பெறவில்லை, எந்த அமைப்பும் கட்டுப்பட்டு வரவில்லை, எந்த தலைவரும் இணக்கமான சூழ்நிலையை அவர்களாகவே ஏற்படுத்தவில்லை. எனவே அது தொடரவில்லை. நாங்கள் பார்த்தோம், எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டோம். இனி இந்த இடத்தில் இந்த முயற்சி வெற்றி பெறாது என்பதை தெரிந்து கொண்டு ஒதுக்கி கொண்டோம். அப்போது தீய சக்தி என்று எங்கள் தளபதி விஜய் சொல்லியிருக்கிற, தீய சக்தி என்று புரட்சித் தலைவர் சொன்ன, தீய சக்தி என்று புரட்சித் தலைவர் அம்மா சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அது முடியாது என்பதை தொண்டர்களும் உணர்ந்திருக்கிறார், நாங்களும் உணர்ந்தோம். அப்போ நான் என்ன நினைக்கிறேன் என்றால், அந்த வீழ்த்தக்கூடிய சக்தி எங்கே இருக்குது என்று பார்க்கிறேன். அப்புறம் கொள்கை எதிரியாக வைத்திருக்கிற பாஜகவை தீவிரமாக எதிர்ப்பதை நான் பார்த்தேன். திரு விஜய் அவர்கள் அதை எதிர்ப்பதை நான் பார்த்தேன். இப்போ பாஜக சொன்னீங்க, அது தீவிரமா எதிர்க்கல விஜய் அப்படிங்கறதானே குற்றச்சாட்டு இருக்கு. இப்போதைக்கு நடப்பது தமிழ்நாட்டு அரசியல் தேர்தல். இதை தமிழ்நாட்டு அரசியலை மையப்படுத்தியும் ஆட்சியை மையப்படுத்தியும் கட்சிகளை மையப்படுத்தியும் தான் எதிர்ப்புகள் வலுவாக இருப்பதும் குறைவாக இருப்பதும். இதுல பாஜகவுடைய பங்கு என்ன இருக்குது? பாஜக மத்திய அரசு செய்ய வேண்டாமா? இதை கேளுங்க. மத்திய அரசுக்கு அவ்வப்போது அறிக்கைகள் பல விஷயங்களை பல அறிக்கைகளை அவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் சொல்லுகிறபடி களத்தில் இறங்கி போராட வேண்டிய, மத்திய அரசுக்கு எதிராக போராட வேண்டிய தருணம் இது அல்ல. இது மாநில அரசுக்கு எதிராக தன்னுடைய பிரச்சனைகளை முன்வைத்து தாவேக்காவா திமுகவா என்று வருகிற போது களத்தில் இல்லாதவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று 2 முறை 3 முறை சொல்லிவிட்டார். அதிமுக பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை, பாஜக பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது என்னுடைய முதல் எதிரி, அரசியல் எதிரி திமுக தான். இந்த களத்தில் வந்த பிறகு திமுக பற்றி தான் பேசுவார். இவர் பேசுறது, விஜயோடைய பேச்சு எப்படி இருக்கு? தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மத்திய அரசுகிட்டேருந்து நிதி வராத பிரச்சனையா இருக்கட்டும், மற்ற எஸ்ஐஆர் பிரச்சனையா இருக்கட்டும், இதுல எல்லாம் குரல் கொடுக்கணும். இதை தவிர்க்க முடியாதே சார். நீங்க வெறும் திமுக வெர்சஸ் தாவேக இங்க மட்டும் நான் போயிடுவேன்னா இந்த பாஜக எதிர்ப்பும் ஒரு ஃபேக்டர் தானே தமிழ்நாட்டில். பாஜகவை எதிர்க்க வேண்டிய எஸ்ஐஆர் பற்றிலாம் சொல்லிட்டேன், அறிக்கை மூலம் அவர் சொல்லிட்டார். அதான் நீங்கள் இன்னும் கண்ணுக்கு தெரிகிற அளவிற்கு ஒரு போராட்டம் நடத்துவதன் மூலமாக, ஆர்ப்பாட்டம் நடத்துவதன் மூலமாக அதுதான் செல்ல வேண்டும் என்று அவர் அரசியல் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவாக கொள்கை எதிரி என்று சொன்ன பிறகு அதோடு அதை விட்டார். அதுக்கப்புறம் அவருடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் திமுக மீது இருக்குது. ஏனென்றால் களத்திலே பாஜக தளபதி விஜய் எதிர்த்து என்ன பண்ணுறாங்க? அவங்க எதிர்த்து இன்னும் அவங்க முழுமையான வீச்சு இவர் பக்கம் இல்லை. அவருடைய முழுமையான வீச்சு திமுக பக்கம்தான் இருக்கிறது. ஆக திமுகவுடைய வாக்கு வங்கியை குறைத்து தான் வெற்றி பெறுவதற்கு
உரிய உத்திகளைத்தான் வியூகங்களைத்தான் இவர் வகுக்க முடியுமே தவிர தன்னுடைய கான்சன்ட்ரேஷன் புலி வேட்டைக்கு போகிறவரை போய் எலி வேட்டைக்கு போங்க என்று சொன்னால் எது வெற்றி பெற முடியும்? பாஜகவை நம்பி தான் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாருன்னு நீங்க யோசிக்கிறீங்களா இன்னமும்? இல்லை, இப்போ 23ஆம் தேதி ஒரு கூட்டம் போட்டார். அதில் கேட்டார் தெளிவாக, டிஆர்டி டிஎம்கேவா டிவிகேவா ஒரு ஸ்லிப்பு கொடுத்து அதில் கேட்டார். என்ன கேட்டார்னா, யாரை ஆதரிக்கலாம் என்று நீங்கள் என்ன முடிவோ சொல்லுங்கள், தலைவர் நீங்களே முடிவெடுங்கள்லாம் எழுதக்கூடாது, டினா டிஎம்கே டினா டிவிகே கொடுத்துட்டாரு. அதில் வந்து எனக்கு கிடைத்த தகவல் 90 விழுக்காடு டி என்று போட்டு விட்டார்கள். 6-7 பேர் மட்டும்தான் டி என்று போட்டிருக்கிறார்கள். முடிவை நீங்கள் எடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். வாக்கெடுப்பெல்லாம் முடிந்து விட்டது. அவர் தை மாதம் பிறந்தால் நல்ல வழி பிறக்கும், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லியிருக்கிறார். என்ன முடிவு எடுப்பார் என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்களுடைய முடிவும் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு? இல்லை, அவர் தான் தெளிவாக சொல்லிட்டார்ல. அதாவது முதல்ல வந்து கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலைக்கு வந்தார். ஆரம்பத்தில் வந்து அறிக்கையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவோடு கூட ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கலாம் என்று வந்தார். ஆனால் அதுக்கு பிற்பாடு எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுகவை தான் நான் ஆதரிப்பேன், அவர் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ரொம்ப தீவிரமாக சொல்லிவிட்டார். இனிமேல் அவர் வந்து அதிமுக உறவுக்கு செல்வதற்கான முகாந்திரம் இருப்பதாக எனக்கு படல. விஜய் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? இல்லை, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றவர்களும் வருவார்கள். திரு தினகரன் சாரும் திரு ஓபிஎஸ் அவர்களும் மற்றவர்கள் கூட நிச்சயமாக ஒரு புகலிடமாக தாவேக்க வந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏனென்றால் அவங்க எங்கே போக முடியும்? இப்போ உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் பேசும்போது கூட இங்க திமுக வெர்சஸ் அதிமுக இதுதான் போட்டி அப்படிங்கிறாங்க. களத்துல விஜயை யாருமே ஆட்டத்துல சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்க அதிமுக இல்லாம அப்படிங்கும்போது அதுல இருந்த பெரிய ஆலமரம் அதுல இருந்து நீங்க வந்திருக்கீங்க. அப்படி ஈஸியா தவிர்த்துட்டு நீங்க திமுக வெர்சஸ் தாவேக்கான்னு போயிட முடியுமா? இப்போ துணை முதலமைச்சர் அவங்க சொன்னது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிமுகவுக்கும் தான் போட்டி என்று சொல்வது என்னென்னா, தாவேக்காவை பற்றி பேசுவதும் தாவேக்காவுடைய வளர்ச்சியை பற்றி சொல்லுவதும் கூட தங்களுக்கு பாதகமாக இருக்கும் என்று அவர் கருதி இருக்கக்கூடும். ஏனென்றால் இன்றைக்கு தாவேக்கா ஒரு அமைதி புரட்சி தமிழ்நாடு முழு செய்து கொண்டிருக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறார், வீதிக்கு ஒரு விஜய் தொண்டர் இருக்கிறார். உண்மையான போட்டி தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான். சார், அதிமுகவில் 2.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க, பூத் கமிட்டிக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ வெறும் நீங்க விஜய் 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 இந்த பேரை மட்டும் வச்சுட்டு திருவள்ளூர்ல விஜய், வேலூர்ல விஜய், இது மட்டும் போதுமா? இல்ல, கட்டமைப்பு இல்லைன்னு உங்களுக்கு யார் சொன்னது? திரும்பி சொல்லுங்க. நாங்க இன்னும் நீங்க ஒண்ணு இல்ல, ஏன் அந்த அமைதி புரட்சி வெளிப்படையா சொல்லிட்டு போங்க. அவசியம் என்ன? எங்களுக்கு வந்து கட்டமைப்பு என்ன சொல்ல வரீங்கன்னா, கிளை கழகம் நிர்வாகிகள் கரெக்டா, பேரூராட்சி ஒரு நிர்வாகம், நகராட்சி ஒரு நிர்வாகம், மாநகராட்சி ஒரு நிர்வாகம், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர் அணி, மாணவர் அணி, வழக்கறிஞர் அணி, மீனவர் அணி எல்லாம். இந்த அமைப்பெல்லாம் 9,50,000 பேருக்கு மேலே தாவேக்காவில் நியமிக்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக ஒவ்வொரு பூத்துக்கும் ஏஜென்ட்டெல்லாம் போட்டாச்சு. நான் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் வெளியிடுங்கன்னா வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய இது நாங்கள் வந்து வச்சுருக்கோம் கையில். நாங்கள் திறந்து காட்ட வேண்டிய நேரத்தை கையை திறந்து காட்டுவோம். அப்போ தெரியும், உலகமே பிரமிக்கும். அடா எப்பா இவ்வளோ பெரிய கட்டமைப்பு வச்சு எங்கடா இருந்தாங்கன்னு கேட்பீர்கள். தேர்தலில் என்ன நடக்கும்? உள்ளே ஒருத்தர் உட்காருவார், வெளியே நிற்பார், மார்க் பண்ணுவாங்க, வெளியே நின்று அண்ணே எனக்கு ஓட்டு போடணும். இப்போ நான் சொல்லுகிறேன், தாவேக்காவுக்கு ஓட்டு போடுங்கள் என்று தொண்டர்கள் வெளியே நின்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவிற்கு வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். இவரை நோக்கி சாறை சாறையாக அணி அணியாக பிற கட்சியிலிருந்து எல்லோரும் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 2-3 நாளில் பாருங்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு பணிகளை ஆற்றிய பல கட்சிகளிலிருந்து தாவேக்காவில் சேரக்கூடிய நிலைமை உருவாகி கொண்டிருக்கிறது. நீங்க எம்ஜிஆரின் கீழ் பணியாற்றியவர், அவருடைய எப்படி பயணங்கள்ங்கிறது உங்களுக்கு தெரியும். படத்துல எப்படி அண்ணாவை வைத்தார், அவருடைய பாடல்களை வைத்தார் அப்படின்னு. அந்த இதுக்கும் விஜய்க்கும் ஒப்பிடுறது அப்படிங்கிறது சரியா தான் இருக்கா? அவரை போன்று இவர் வருவார் என்ற நம்பிக்கை தான் நாங்கள் எல்லாம் இருக்கோம். அவரை பார்க்குற போது என்ன ஒரு சந்தோஷம் இருந்தால் அதே சந்தோஷம் எனக்கு இருக்கிறது தான் சொன்னேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்பேர் பண்ணாதீங்க. அவரது வந்து புரட்சி தலைவர் வந்து ஒரு 40-50 ஆண்டு கால உழைப்பு, கடுமையான திமுக ஆட்சிக்கு வந்ததென்றால் அதுக்கு முழு முதற் காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அவர் இல்லைன்னா திமுகவே கிடையாது. அதை நான் சொல்ல வேண்டியதில்லை, பேரறிஞர் அண்ணாவே வந்து பல இடங்களில் ஒப்புக்கொண்டிருக்கிறார், அவர் வர வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவருடைய உழைப்பு வேறு, அவர் தியாகம் வேறு. நீங்கள் உடனே அவர் இந்த தியாகம்லாம் செஞ்சாரான்னு கேட்காதீங்க. இப்போதைக்கு தேர்தல் களம், இந்த தேர்தல் களத்தில் வெற்றி பெறுவதற்குரிய வியூகங்களையும் முக்தியும் அவர் பண்ணி கொண்டிருக்கிறார். இதில் மக்கள் யாரை பார்ப்பார்கள் என்றால், திமுக போச்சியா போட்டு 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 ஓஞ்சி போயிட்டோம், அண்ணா திமுக போதும் 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 ஓட்டு போட்டு போதும், இனி ஒரு புதியவர்
அவர் நல்லவராக இருக்க வேண்டும், வல்லவராக இருக்க வேண்டும், இவர் நம்மை பாதுகாப்பார் என்கிற நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். அந்த நம்பிக்கையை நம்முடைய சகோதரர் தளபதி விஜய் ஏற்படுத்தி விட்டார். அதான் கேட்கிறேன், இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு? நீங்க சொல்றதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு எங்களுக்கு? இவர் மாற்று, இவர் நல்லதை செய்வார். வாக்குப்பதிவு எந்திரம் தான் ஆதாரம். தேர்தல் வரவு நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், சார் எப்படி சார் சொன்னீங்க, நீங்க இவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருக்கிறாரு நீங்களே என்ன கேட்பீங்க. அப்போ நீங்க சொல்லுவீங்க நான் சொன்னதெல்லாம் சரிதானா இல்லையா என்பதை. திருப்பி ஒரு இன்டர்வியூ அப்ப நம்ம வைப்போம். சரி, அப்ப நம்ம பொறுத்திருந்துதான் அதை பார்க்கணும். நிறைவாக சார், உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்துல? தமிழக வெற்றி கழகத்தில் நாங்கள் அன்பு தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற அருமை தலைவர் தளபதி விஜய் அவர்களை முதலமைச்சராக கோட்டையில பார்க்க வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம், அது நிறைவேற வேண்டும். சார், இது பெரிய தியாகமா இருக்கே சார். எனக்கு ஒண்ணும் வேண்டாம், அவரை வந்து கோட்டையில உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போதைக்கு என் கட்சியில இப்போதான் இணைந்து 30 வருஷம் 20 வருஷமாக பணியாற்றியவர்களாக இருக்கிறார்கள். அதில் நான் போய் எனக்கு என்னுடைய பங்களிப்பு என்ன என்றால் நான் இன்னும் உழைக்க வேண்டும், நான் என்னுடைய பங்களிப்பை நான் செய்ய வேண்டும். ஆனால் நான் போய் எனக்கென்று எதையும் நான் கேட்கவில்லை. நான் அவரை முதலமைச்சராக ஆக்குவது ஒன்றை மட்டும்தான் குறிக்கோளாக வைத்திருக்கிறேன். அவரை ஆக்குகிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். சரி, வாழ்த்துக்கள் சார். நன்றி, நிறைய தகவல்களை பகிர்ந்திருக்கீங்க. மீண்டும் நம்முடைய நேயர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். முன்னாள் எம்எல்ஏவும் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளராகவும் இருந்தவர், சமீபத்தில் தாவேகாவில் இணைந்த திரு ஜேசிடி பிரபாகர் அவர்களுடன் பேசினோம். நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.